இங்கே பாரு, இது வந்து இந்த புக்கோடைய அட்டைப்படம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நோட் புக்கோடைய அந்த ஃபர்ஸ்ட் கவரில் இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் இருக்கும்ல. இப்போ இந்த ஃப்ளார் பற்றி நான் யோசிச்சு வரைகிறேன் அப்படின்னா, இதை நான் பார்க்கலன்னா எனக்கு வந்து அவ்வளோ நல்லா வருமா அப்படிங்கிறது தெரில. என்னன்னா சிந்தனை வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம அதை பற்றி தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம ஒன்று செட் பண்ணிக்கணும். இதை தாண்டி நம்ம வந்து வேறு எதையும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்து வரைகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிறதே சில நேரங்களில் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் கூட இது மாதிரி இதெல்லாம் சில இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரியே வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இந்த கலர்ஸு, இந்த ஷேட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். இதே மாதிரியே தான் நம்ம வரையறது இருக்கும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. என்னென்னா அது கான்சன்ட்ரேஷனுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னென்னா வரைய வரைய தான் நம்மளுக்கு நல்லா வரும் ஸ்கில்லு. அது வந்து அந்த ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ தினைக்கும் எதையாவது வரைஞ்சிட்டு அந்த கலர்ஸை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதோடைய அந்த இது வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக உங்களுடைய ட்ராயிங்கில் நல்லாயிருக்கும் ஸ்கெட்சிங் எல்லாம். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இதில் இந்த ஃப்ளார் போட்டேன், இந்த ஃப்ளார் போட்டேன், இந்த ஒரு ஃப்ளார் போட்டேன், அப்புறம் இந்த ஒரு இது போட்டேன் லீஃப்லெட்டு, இங்கே இந்த இதெல்லாம் வந்து ஒரு சில ஃப்ளார்ஸ் போட்டேன். இந்த பட்டர்ஃப்ளையே பாரு எனக்கு மாத் மாதிரி வருது. நான் அது ஆனால் ஆக்சுவலாக வெறுப்பாக தான் போட்டேன். அதனால் அது அவ்வளோ ஒரு இது இல்லை. ஏன்னா அது எப்படியோ பறக்கும். அதுக்கப்புறமா இது, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார்ஸு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரு கார்டனில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஷெல் மாதிரி ஒன்று கிடக்கும். அப்புறம் அது பார்த்தா அது ஸ்னேல் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அது கொஞ்சம் தோணும். இது வந்து இதெல்லாம் அதிலோட இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது ஒரு கார்டன் ஸ்கேப்பில் இருந்ததுன்னா இதெல்லாம் இதோட இருக்கும். அந்த அந்த அளவு மட்டும்தான். இப்போது எனக்கு வந்து இந்த ஸ்னேலோ இந்த பட்டர்ஃப்ளையோ வந்து இதில் இல்லை. ஸோ இது வந்து பியாண்ட் மை திங்கிங். அதாவது பியாண்ட் மை திங்கிங்கில் இட் வாஸ் ஆஃப் மை திங்கிங். நான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணலாம். அது வந்து ஒரு கார்டன் ஸ்கேப்பில் இருக்கக்கூடியது தான். ஏன்னா இங்கே நிறைய டார்க் ஸ்பேசஸ் இருக்குல்ல. இந்த உள்ளே இருக்கக்கூடிய சில டார்க் ஸ்பேசஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியும். இப்போ இது கூட கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு அந்த சில விஷயங்கள் வந்து தோணுது. ஓகேவா? ஸோ இது வந்து கல்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹேபிட்டாக தினைக்கும் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அது வந்து ஒரு கல்டிவேபிளான ஒரு ஹேபிட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஒரு பாட்டில் எப்படி வேஸ்ட்டான ஒரு சில குச்சிங்களில் ஷார்ப்பன் பண்ண பென்சிலோட இது கூட அழகாக ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு வந்தது தெரிஞ்சுது. அந்த மாதிரி வந்து ஏதாவது நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரே ஒரு ஃப்ளார் நான் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரியும் போடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஷேட்ஸ் வந்து அதோட கொடுப்பேன். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து கலர்ஸ் நம்ம கொடுக்கும்போது தான் அதோடைய இது வந்து தனியாக அதில் இருக்கும். இது வந்து சில்ட்ரனுக்காக. ஓகேவா? பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நல்லா வரையக்கூடிய திறமையான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. நான் வந்து வெறும் ஒரு சில்ட்ரன் லெவலில் தான் சொல்கிறேன்.